talking about Tharamani, of course, Ram sir and you, the bond is great. And Tharamani பத்தி பேசும்போது what made you choose a script? ஏன்னா ஜென்ரலா இட்ஸ் your debut. ஸோ இப்போ யாராவது ஒரு டெபியூ பண்ணுறாங்க அப்படின்னாலே வந்து they'll be very very careful about the script. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து you're going to appear and your character should be strong, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்ப்பாங்க. இப்போ தரமணி அப்படின்னு எடுக்கும்போது இட்ஸ் a very out of the box subject. 2013லேயே வந்து LGBT பற்றி அண்ட் அன்மேரிட் கை டேட்டிங் அ மேரிட் உமன், அந்த மாதிரி கான்செப்ட்லாம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம்லாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ண ஒரு படம். அண்ட் உங்கள் கேரக்டர் வந்து ஐ வுடன்ட் சே இட் இஸ் அ வெரி ப்ரொட்டாகனிஸ்ட் கேரக்டர்னு சொல்ல மாட்டேன். அப்படி இருக்கும்போது வாட் மேட் யூ சூஸ் அ ஸ்கிரிப்ட் போல்டா, எனக்கு இது வந்து சூட் ஆகும், இப்படி தான் நான் டெபியூ பண்ணும் அப்படின்னு வாட் மேட் யூ சூஸ் இட்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எனக்கு கட்டுரை தமிழ் ரொம்ப பிடிச்ச படம். நான் வந்து அந்த படம் தேட்டரில் பார்க்கும்போதே நான் வந்து அது ரொம்ப கான்ஷியஸாகவும் சப்கான்ஷியஸாக ரொம்ப ரூட்டடாக என் மனசுக்குள்ளே என்ன வந்துச்சுன்னா, நான் ஃபர்ஸ்ட் படம் எனக்கு அமைஞ்சா இந்த மாதிரி ஒரு டைரக்டரோட தான் அமையணும்னு நினைச்சேன். அதுதான் நடந்தது ஆக்சுவலா. இவென்ச்சுவலா அது வந்து மேனிஃபெஸ்டேஷன். அப்போ எனக்கு தெரியாது மேனிஃபெஸ்டேஷன். நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ண ஒரு விஷயம் நடந்தது. அது நடக்கும்போது எனக்கு என்னன்னா, அதுல நான் சூஸ் பண்ணல, ராம் சார் தான் என்ன சூஸ் பண்ணாரு. ஸோ எனக்கு அந்த கதையில நான் அவர் என்ன கொடுத்திருந்தாலும் நான் பண்ணிருப்பேன். ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் எனஃப் டு பிளே தி லீட் ரோல். அந்த படம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஒன்ஸ் ராம் சார் ஸ்கிரீன் டெஸ்ட் பண்ணி வசந்த் நீங்கள் தான் அந்த படத்தில் ஹீரோவாக பண்ணுறீங்கன்னு சொல்லும் போது, நான் என்னை வந்து அப்போ அப்போல நான் எக்ஸிக்யூட்டிவ் ஆப்ரேஷன்ஸாக இருந்தேன் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல. I was working. Yeah. He said வேலையை விட்டுருங்க. ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து சினிமா தியேட்டர் இல்ல, ஆபரேஷன்ஸ் தான். நான் ஆபரேஷன் செட், நான் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்க்குள்ள போயிட்டேன். நான் வந்து ஆபரேஷன் தியேட்டர்ல இந்த எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல எக்ஸிக்யூட்டிவ் ஆப்ரேஷன்ஸா இருந்தேன். லைக் டேக்கிங் கேர் ஆஃப் தி ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் தி எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட். ஏன்னா நான் MBBS முடிச்சிட்டு ஐ டிட் மாஸ்டர்ஸ் இன் ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட். ஸோ அதனால நான் ஐ வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் தி ஆப்ரேஷன்ஸ். அவர் என்ன சொன்னாலும் வேலையை விட்டுரு, தாடி வளர்க்க ஆரம்பிச்சிரு, எப்போ ஷூட் போவோம் தெரியாது, பட் we will go for shoot, இவ்வளவுதான் சொன்னாரு. ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஓகே நம்ம ஒரு ஏதோ ஒரு விதத்தில் ஒன்று நினச்சோம், அது வந்து யூனிவர்ஸ் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இது என்னதான் இருந்தாலும் we have to be patient, we have to go through this journey அப்படின்னு டிசைட் பண்ண ஒரு விஷயம் தான். ஸோ ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் that I got a script like Tharamani, ராம் சார் மாதிரி ஒரு டைரக்டர், and everything happened. acclaimed movie. Yeah, and அந்த படம் தியேட்டர்லயுமே பயங்கரமா போச்சு. Exceptionally well. ஸோ ஒரு பெரிய சக்சஸ் கிடைச்சது ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல. ஆனா அதுக்கப்புறம் லைஃப்ல வந்து எல்லாமே ஈஸியா நடக்குதுன்னா இல்ல. Every film is a struggle.